வெல்கம் டு டெஃபினெட்லி நாட். ஸோ வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ யாராவது 4 பேர் இந்த சேனலை பாக்குறீங்கன்னா, ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலா அக்யூரேட்டா இருக்கணும், இல்ல வந்து ஃபேக்சுவலா இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா இருக்காது. சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுறத ரெக்கார்ட் பண்ணி போடலான்றது தான் ஒரு பிளான். ஸோ எங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை ஷேர் பண்ண போறோம். ஸோ அதான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோட டாபிக் வந்துட்டு ஆல் டைம் ஐபிஎல் 11. ஏன்னா வேற எனக்கு ஐபிஎல் பத்தி என்ன டாபிக் எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல் டைம் ஐபிஎல் 11 வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? எனக்குள்ளேயே ஒரு சண்டை, யாரை எடுக்கிறது யாரை விடுறது. நான் சில பேர்லாம் விட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அட்ரஸ் எல்லாம் போட மாட்டேன்ல வீடியோல. இல்ல போட மாட்டேன். அடிப்பானுங்க. கஷ்டமா இருந்துச்சு. செம்ம டைலமா தான். சரி. ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பிளேயர் சொல்றேன். ஸோ அதே மாதிரி வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 பொசிஷன் யார் யார் உங்க பிளேயர் இருக்காங்களோ அதை நீங்க சொல்லுங்க. ஓகேவா? அண்ட் நார்மல் ரூல்ஸ் தான் 11 பிளேயர்ஸ் தான் இம்பாக்ட் பிளேயர் இங்க 12 சேர்க்கல. அண்ட் வந்து 4 ஃபாரினர்ஸ் தான் அலௌடு. ஓகேவா? ஸோ என்னோட ஓப்பனர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேயர் ஷிக்கர் தவான். ஏன்னா லாஸ்ட் சீசன் வரைக்கும் கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருந்தான். லாஸ்ட் சீசன்லாம் பஞ்சாபுக்கு சிங்கிள் ஹேண்டடா ஆடிட்டு இருந்தான். ஸோ ஐ திங்க் அவனை ஸ்கிப் பண்றது எனக்கு ஃபேரா படல. ஸோ அதனால ஐ ஓப்பன் வித் ஷிக்கர் தவன். நான் ஐபிஎல் ஆல் டைம் 11 சொன்ன உடனே நான் 2 பேரை தான் பிக்ஸ்டா வச்சிருந்தேன் டீம்ல. 5 டைம் கப் வின்னிங் கேப்டன்ஸ். ஒன்னு ரோஹித் சர்மா, இன்னொன்னு மகேந்திர சிங் தோனி. அதுல எனக்கு ரோஹித் சர்மாவை அவாய்டே பண்ண முடியல. எனக்கு வந்து ஓபனர்ஸ்ல ரோஹித் சர்மா ஆர் ஷிக்கர் தவான் தான் என்னோட ஆப்ஷனும். ஸோ நான் அந்த கப் வின்னிங் கெப்பாசிட்டியும் ரோஹித் சர்மாக்கு ஜாஸ்தின்றதுனால என்னோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. கடைசியா கப் அடிச்சதுக்கு அப்புறம் அடிக்கல எதுவும். கப் அடிச்சதுக்கு அப்புறம் அடிக்கல. என்னோட ஆமா, நான் வச்சிருந்த கான்செப்ட் அதான் தெரியல. இவங்க 2 பேரும் டீம்ல கொண்டு வந்துட்டா அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா இல்லைன்னாலும் எய்தர் ஒரு 2-3 வின்னிங் நாங்க இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு வின்னிங் சைடை கைட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால irrespective ஆஃப் தேர் பர்ஃபார்மன்ஸ் ரோஹித் சர்மா டோனி என்னோட சைட்ல இருக்காங்க. என்னோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. அது ஆனியோ ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் பாத்திருக்கியோ டீமுக்கு? ஆமா, நான் ரைட் லெஃப்ட் தான் வச்சிருக்கேன். ஓகே, சூப்பர். கவின்? வார்னர். அவனும் 3 டைம் ஆரஞ்சு கேப் நல்லா பர்ஃபார்ம். லைக் அந்த பிளே ஆஃப் நாக்லாம் செம்மையா இருக்கும் அந்த ஆக்சுவலா யூசுவலா. அதனால நான் வார்னர் எடுத்தேன். ஆனா நான் இந்த தடவை அன்சோல்டா போவான்னு எதிர்பார்த்தீங்களா யாராவது வார்னர்? நான் எதிர்பார்த்தேன் கொஞ்சம் அவ்வளவு எதிர்பார்க்கல, பட் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா ஒண்டா கமெண்ட்ரி மட்டும் பண்ணக்கூடாதுடா அவன். ரொம்ப மொக்கையா பண்றான் கமெண்ட்ரி. பட் ஓகே, ஐ திங்க் ஏதாவது இன்ஜுரி ஆனா யாராவது மேபி ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஐ திங்க் இல் ரிட்டையர் சோன் தான். எனக்கு தெரிஞ்ச 3 இயர் கன்ஸ்டெயின்காக தான் பார்த்து அப்புறம் 3 இயர்ஸ் வச்சு வரனால மேபி 1 இயர் 2 இயர்னா ஓகே. இந்த வருஷம் நான் நிறைய பிளேயர்ஸ் ஐ திங்க் ஃபாஃப் வந்து சென்னை போகாததும் நிறைய டீம் போவாங்க, பேஸ் வைஸ் போயிட்டதும் அதான் காரணம்னு நினைக்கிறேன். 3 இயர்ஸ் பார்க்கும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு. சரி, ஸோ செகண்ட் பிளேயர். ஸோ செகண்ட் நான் ஸ்ட்ரைக்ல வந்து ஆப்வியஸா ஐ திங்க் இது நோ பிரெய்னர்னு நினைக்கிறேன். கிறிஸ் கெயில், யூனிவர்ஸ் பாஸ். கிறிஸ் கெயில் தான் யூனிவர்ஸ். என்னோட நான் ஸ்ட்ரைக் கிறிஸ் கெயில். மறுபடியும் என்னோட டைலமா வந்து பிட்வீன் கிறிஸ் கெயில் அண்ட் டேவிட் வார்னர் தான். டேவிட் வார்னர் ஆப்வியஸா ரெக்கார்ட்ஸும் ஜாஸ்தி இருக்கு, கப் வின்னிங் கேப்டனும் கூட. நானும் ஆக்சுவலா கிறிஸ் கெயில் தான் போட்டு வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். பட் ஆனா வார்னர் இல்லாம என்னால ஒரு ஐபிஎல் டீம்னு யோசிக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நிறைய ஆரஞ்சு கேப் இருந்துச்சு. சரி, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால அவனை போட்டுக்கிட்டேன். சரி, அன்சோல்டா வேற போயிட்டான். என்னோட கோலி ஓப்பனிங். ஆமா, என்ன ஆக்சுவலா கீழே நான் நிறைய இருந்தனால நான் அவனை ஆக்சுவலா தேர்ட் ஒன் தான் போட்டு வச்சிருந்தேன். பட் ஆனா கீழே இன்னும் ஸ்லாட்ஸ் நிறைய ஃபில் பண்ற மாதிரி பெட்டர் பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால அவனா ஓப்பனிங் ஆட முடியும். ஸோ அதனால நான் அவனை அங்க போட்டுக்கிட்டேன். இன்னொன்னு, நம்ம எல்லாருக்கும் கேப்டன் யாருன்னு எனக்கு இப்பவே தெரியும். பட் ஸ்டில் ஆனா வந்துட்டு டேவிட் வார்னர் ஆஸ் அ கேப்டனும் வந்துட்டு இஸ் வெரி அண்டர் ரேட்டட் தான். ஏன்னா ஒரு ஃபைனல்ஸ் கூட்டிட்டு போய் அவங்க ஜேகே வச்சிருக்கான். ஸோ அதுவும் அனதர் பாயிண்டா இருக்கும். ஸோ நம்பர் 3 வந்துட்டு எனக்கு விராட் கோலி தான் எனக்கு நம்பர் 3. என்னதான் பல வன்மங்கள் இருந்தாலுமே the highest ரன் ஸ்கோரர் இன் ஐபிஎல் அப்படி இக்னோர் பண்ணிட முடியாது. அந்த 2016 சீசன் தானே அது 900 runs with 4 centuries. அது வந்துட்டு ஒரு
சரியான அந்த மாதிரி ஒரு சீசன் யாருமே கண்டிப்பா ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ இட் டிசர்வ்ஸ். ஸோ நம்பர் 3 எனக்கு விராட் கோலி. என்னோட ஆப்ஷன்ஸ்ல விராட் கோலி இருந்தாப்ல. ஆனா என்னோட ஓகே. டீம்ல விராட் கோலி எடுக்கல மை 11ல. என்னடா சொல்ற? ஆமா. அதனாலதான் சொல்றேன், அட்ரஸ மட்டும் போட்டுறாமல் இல்லாத ஒரு ஆல் டைம் ஐபிஎல் 11ன்றது எவ்வளவு 100% பீப்புளையும் ரேங்கையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு தெரியல. பட் என்னால இந்த 3யும் விட்டுட்டு ஒரு ஐபிஎல் 11 யோசிச்சே பார்க்க முடியல. நான் ஒரு 4-5 டீம் போட்டு பார்த்தேன். 4-5 காம்பினேஷனுமே நம்பர் 3 இந்த பிளேயர் தான், மிஸ்டர் ஐபிஎல் சுரேஷ் ரெய்னா. நம்பர் 3 ரெய்னா தான். ஓகே, நான் ரெய்னா நம்பர் 4 வச்சிருக்கேன் நானு. அது நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா எனக்கு விராட் கோலிய லைக் 2 பேரும், ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் செகண்ட், ஸோ 2 பேரும் இக்னோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி நம்பர். அதனாலதான் நான் அது ரொம்ப யோசிச்சு நான் அது கோலியை மேல போட்டு ரெய்னாங்க போட்டேன். இல்ல, நானும் கவன் மாதிரி வந்துட்டு கோலி ஓபன் பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வந்துட்டு லைக் ஏன்னா இப்போ நிறைய 11ஸ்ல தவான் வந்து மோஸ்ட் ஓவர்லுக் பண்ணிடுறாங்க. எனக்கு அது பண்ண வேணான்ற ஒரு ஒப்பீனியனுக்காக தான் தவான், கெயில் அண்ட் கோலி 3. நம்பர் 4 வந்து மிஸ்டர் ஐபிஎல். ஸோ ஆப்வியஸ்லி என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையோட பெஸ்ட் பேட்ஸ்மேன்னா கண்டிப்பா சின்ன தலை தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. நம்பர் 4 வந்து மிஸ்டர் 360. மிஸ்டர் ஐபிஎல் ஃபாலோ பண்ணி மிஸ்டர் 360. என்னோட நம்பர் 4 ஏபிடி. ஏபிடி மாதிரி ஒரு பிளேயர் சரி, சூரியகுமார் நல்ல பிளேயர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஏபிடியோட லெகசியா மேட்ச் பண்ண முடியுமான்னா எனக்கு தெரியல. இப்போதைக்கு பண்ணல, இன்னும் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆமா, அந்த கதை படிச்சதுல ஏன் வந்து அவரு சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட் ஆனாருன்னு. அந்த பையன் விளையாடும் போது ஏதோ பால் தூக்கி கண்ணில் அடிச்சிட்டானா, அது எல்லாம் விஷன் பிரயாசம் போல வளர்ந்து அவரோட இன்னிங்ஸ், ஏபிடி இன்னிங்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த கதையும் பார்த்தானா நொந்துருவான்னு நினைக்கிறேன். ஃபேர் பாயிண்ட். ஓகே, சோ நம்பர் 4 வந்துட்டு என்னோட நம்பர் 4 மிஸ்டர் 360 ஏபிடி. இந்த ஏபிடி தான் என்னோட ஏபிடியோட ஃபேவரட் நாக் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்துட்டு இவரும் கிங்கும் சேர்ந்து சிவில் கௌஷிக்க வந்து பாரபட்சம் இல்லாம போட்டு அடிப்பாங்க ஒரு மேட்ச். சைனா மேன் அவனும். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் மேட்ச் கூட போய் ஆடலன்னு நினைக்கிறேன்டா. மறக்கவே மாட்டேன். ஆனா 2 பேரும் சேர்ந்து நிறைய பேர் கயிறை முடிச்சு விட்டாங்க அதுல. நான் எந்த மீனிங்ல சொல்றேன்னு உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் 5. நம்பர் 4 மிஸ்டர் ஐபிஎல். ஆமா, மிஸ்டர் ஐபிஎல் தான். சோ ஏன்னா இப்ப 3ல தான் ஆனார், 4ல பெருசா ஆடி இருக்க மாட்டாரு. பட் கோலியை நான் ஸ்லாட் இன் பண்ணனால இட்ஸ் ஃபைன். ரெய்னா அட் 4. அண்ட் நம்பர் புரியலடா, நம்ம ஒரு சீசன்ல எந்த சீசன் கடைசி டுவர்ட்ஸ் தி எண்டா? ஆமா, ஒரு சீசன் வந்து அவருக்கு அந்த ஃபேமிலில வந்து அந்த மர்டர் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவார்ல. எனக்கு 2021 தெரியல, எனக்கு சரியா தெரியல. ஞாபகம் இல்ல. பால்கனி கிடைக்கலன்னு சண்டை போட்டாரு அந்த சீசன். ஆமா, அந்த சீசன் தான். அதுக்கு அடுத்த சீசன்ல மொயின் அலி 3 ஆட வச்சுட்டு ரெய்னா 4 ஆட வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கடைசியில ரெய்னா பதிலா ராபிய கொண்டு வந்தோம். அப்புறம் 21 தான் இருக்கும் அந்த சீசன். 21 போயிருக்கலாம். 2020 தானே? ஆமா, ரொம்ப 21 தான். 21 அது. சோ நம்பர் 5 வந்து விக்கெட் கீப்பர், கேப்டன், த ஒன் அண்ட் ஒன்லி நம்ம தலை தான் ஆல்வேஸ். சோ தலை தான் எனக்கு வந்துட்டு நம்பர் 5. எனக்கும் தலை தான். எனக்கும் தலை தான். இத டிபேட் பேசுறதுக்கும் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. இப்பதான் அன்கேப்ட் பிளேயரா ஆயிட்டாரு. பட் ஓகே, ஐ திங்க். ஆனா இந்த சீசன் உங்களோட ஒப்பீனியன் என்ன? எந்த பேட்டிங் பொசிஷன்ல ஆடணும் இந்த சீசன் டோனி? அதான் தல, என் ஒப்பீனியன் வந்து எனக்கு டோனியை மேலதான் ப்ரொமோட் பண்ணணும். ஓகே, ஆனா கன்சிடரிங் ஹிஸ் நீ ப்ராப்ளம்ஸ், இப்போ ஒரு 4ல இருந்து ஒரு 4ல இறக்கி விடுறோம்னு வச்சுக்கோங்க தல, அவரோட ஒரு 30 பால் 35 பால் ஆடிட்டா 20 ஓவர் கீப்பிங் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. 4ல இறக்கி விட்டாலும் இப்போ ஆப்போசிட்ல ஜடு ஓடுறானா 2 என்னால ஓட முடியுமான்னு தெரியல. கரெக்ட். லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கா? டாரல் மிச்சல் வந்துட்டு இந்த சைடு கிரீஸ் தொட்டுட்டு திருப்பி அந்த சைடு ஓடும். சோ அதான். சோ கவின், நீயும் மேலதான் ஆடணும்னு நினைக்கிறியா இல்ல எண்ட்ல வந்து பினிஷரா? இல்ல,
ஃபினிஷிங் தான் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ இன்னும் கீழே ஆடினா பெட்டர்னு சொன்னது. நானும் இதே டைலமால தான்டா இருக்கேன். ஒண்ணு மேல வந்தாருன்னா ஒரு 20 பால் 40. நல்லா இருக்கும், நமக்கு நல்லா இருக்கும், அவருக்கு நல்லா இருக்காது பாவம். சரி, அவர் இப்போ நம்பர் 6 செகண்ட் ஃபாரினர் டுவேன் பிராவோ. ஸோ அகெயின் ஒரு லோவர் ஆர்டர் ஃபினிஷர் அண்ட் வந்து பர்பிள் கேப்பும் நிறைய தடவை வாங்கியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் இஸ் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தி ஐபிஎல் ஹஸ் எவர் சீன் நினைக்கிறேன். ஸோ பிராவோ அட் மை நம்பர் 6. ஏன் நம்பர் 6 வந்து ஹர்திக் பாண்டியா. நான் போட்ட கிரைட்டீரியாஸ் வந்து பீக்ஸையும் வச்சிருக்கேன். ஓகே. நான் ஸ்டேடியம் போய் பார்த்த ஒரு மேட்ச் இந்தியான்ற சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் மேட்ச். நான் கடைசி 2 ஓவர்ல எவ்வளவோ 40 என்னமோ அடிக்கணும். பவன் நெகியா பவுலரு. பவன் நெகி 19வது ஓவர் என்னமோ போடுவோம். நான் சென்னை ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டு பக்கெட் சிக்கன் எல்லாம் வாங்க போயிட்டேன். வந்து பார்த்தா பொழந்துகிட்டு இருக்கான் ஒருத்தன். எனக்கு அப்பதான் ஹர்திக் பாண்டியா இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் பாண்டியாவை பெருசா நான் அப்ப பார்த்தது இல்ல. அந்த மாதிரி தான் எஸ்டாப்லிஷ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் அவனை. ஆமா, அந்த இயர் தான் அந்த இன்னிங்ஸ் தான் எஸ்டாப்லிஷ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். சோ அந்த இன்னிங்ஸ்ல இருந்து அந்த இப்போ உள்ள growth சான்ஸே இல்ல. சோ என்னோட 6 வந்து ஹர்திக் பாண்டியா. சூப்பர். ஆமா, ஹர்திக் பாண்டியா. வந்துட்டு நம்பர் 7 அது ரொம்ப ஒரு டிபேட்ல பர்சனல் எனக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தேன் யார போடலாம். ஏன்னா எனக்கு 2 பிளேயர்ஸ் இருந்தாங்க இந்த பொசிஷன்ல. ஒண்ணு வந்துட்டு போலார்ட். ஓகேவா. அண்ட் போலார்டு நம்மளுக்கு எதிராக பண்ண அட்ராசிட்டிஸ் எல்லாம் இதுக்கு வரைக்கும் மறக்க முடியாது. பட் நான் வந்துட்டு போலார்டு எடுக்காம நம்பர் 7 வந்து சுனில் நரேன் போயிருக்கேன். ஐ திங்க் நிறைய யூஸ்வலா ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் மோஸ்டா இன்க்ளூட் பண்ண மாட்டாங்களே எப்படி அந்த மாதிரி ஸ்குவாட்ல. நான் ரஷீதும் யோசிச்சேன். பட் ஐ திங்க் சுனில் நரேன் ஹஸ் a better legacy than ரஷீத். அண்ட் இத்தனை சீசன் கண்டினியூஸா ஆடுறது அலாங் வித் 2 seasons தன்னோட பேட்டிங்காலே வந்துட்டு டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு எடுத்துட்டு போனனால சுனில் நரேன் இஸ் மை ஸ்பின்னர் அட் நம்பர் 7. எனக்கும் நம்பர் 7 வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எனக்குமே 4 ஆப்ஷன் இருந்தது. ஒன்னு என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஆல்பி மார்க்கெல். மறந்துட்டேன், நான் யோசிக்க கூட இல்லடா நானு. ஐயோ. சரி சரி, ஓகே. சரி, சூப்பர் கண்டினியூ பண்ணு. இன்னொரு பயமும் என்னன்னா, நான் கோலி எடுக்கல, ஆல்பி மார்க்கெல் எடுத்தேன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாங்க நம்புறேன். ஆமா, அதுல ஒரு ஆப்ஷன் வந்து ஆல்பி மார்க்கெல், இன்னொன்னு டிஜே பிராவோ, தேர்ட் ஆப்ஷன் வந்து கைரன் பொலார்ட், ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து சுனில் நரேன். ஓகே. ஆனா கன்சிடரிங் இப்போ உள்ள சுனில் நரேனோட பேட்டிங் ஃபார்ம் அண்ட் ஒரு பாயிண்ட்ல சுனில் நரேனோட பவுலிங் ஃபார்ம், இந்த சிபிஎல் எல்லாம் பூரானுக்கு ஒரு சூப்பர் ஓவர் போடுவான், மெய்டன் சூப்பர் ஓவர். அடிக்கவே மாட்டான்டா பால, ஒரு பால் தொட மாட்டான். அந்த சுனில் நரேனோட பீக் பவுலிங் ஃபார்ம் அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சுனில் நரேன் 6 மேல போயில நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால இவங்க 4 பேர் இருந்தும் என்னோட நம்பர் 7 சுனில் நரேன் தான். சூப்பர். எனக்கு பிராவோ. நீ 6 யார் வச்சிருந்த? நான் 6 வந்து ஹர்திக். ஓ, நீங்க 2 பேரும் ஹர்திக், சுனில், ஹர்திக், பிராவோ. ஓகே. அப்போ ஸ்பின்னர் கப் வச்சிருக்கியா? ஸ்பின்னர் இருக்கு. ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க சுனில் நரேன் சக்கு அது இதுன்னு. ஆனாலும் சுனில் நரேன் பால் எல்லாம் சான்ஸே இல்ல, சிம்பிளா தான் இருக்கும் ஆக்ஷன். சோ நெக்ஸ்ட் பிளேயர் வந்துட்டு பிளேயர் நம்பர் 8 வந்துட்டு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் ஐபிஎல். ஸோ ஐ ஹேவ் டு கோ வித் யுஸ்வேந்திர சஹல். ஓகே. அண்ட் T20 கிரிக்கெட்ல லெக் ஸ்பின்னர் தான் அது ஹையஸ்ட் பெய்டு கமாடிட்டியா இருக்கும் யூஸ்வலா. ஸோ அதனால சஹல் தான் என்னோட மெயின் ஸ்பின்னர். அண்ட் அவனோட ஸ்டாட்ஸே சின்ன சாமியில வந்துட்டு அவ்வளவு சூப்பரா போட்டு இவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்கானா, ஐ திங்க் இஸ் கிரேட். இட் ஷுட் பி இன் ஆல் டைம் ஐபிஎல் 11 டிபேட் எப்பவுமே. எனக்கும் இது டிபேட் இல்ல தல, பட் எனக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்னு அஸ்வின், இன்னொன்னு யுஸ்வேந்திர சஹல். நீ சொல்ற மாதிரி பை ஸ்டாட்ஸ் ஐபிஎல்ல மோஸ்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். இன்னொன்னு நீ சொல்ற மாதிரி சின்ன சாமியில லெக் ஸ்பின்னரா இருந்து இந்த அளவுக்கு ஒரு பீக்ல இருக்கிறதெல்லாம் ஆக்சுவலி he deserves to be in the all time 11. ஸோ என்னோட 8 வந்து சஹல் தான். என்னோட 8 வந்து ஹர்பஜன் சிங்.
இது எதிர்பார்க்கவே இல்லடா நானு. கொஞ்சம் ஒரு 2008 ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு எம்ஐ கேப்டன் பண்ணது ஹர்பஜன் தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் சீசன்ல. ஆமா பிளஸ் அவனுக்கு கொஞ்சம் ஹிட்டிங் கெப்பாசிட்டியும் இருக்குன்னு யோசிச்சு குரூப் கடைசியா ஒரு 6 ரன்ஸ் அப்படி இருந்தா கொஞ்சம் ஜெயிச்சு கொடுப்பான் அந்த மாதிரி. அதனால அண்ட் ஐ திங்க் இன்னொரு கிரெடிட்ஸ் வந்து சாஹலுக்கு கிரெடிட்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் கொடுத்தாகணும். ஆமா மும்பை தான் ஆக்சுவலி கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட். ஸ்கவுட் பண்ணதுக்கு இல்ல, பால்கனில இருந்து தொங்க விட்டதுக்கு. ஆமா ஆமா தலையில தொங்க விட்டாங்க. யாரா தொங்க விடுவா அவனை? இது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் தானே? அவர்தான் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் தான். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரோ இன்னொருத்தரோ சேர்ந்து தொங்க விட்டாங்க. கட்டி போட்டுருவாங்களா யாரையும்? அது இல்ல யாரையும் கட்டி கூட போடுவாங்கல்ல? கட்டி போடுறது பத்தி எனக்கு தெரியல, இவரை தொங்க விட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். அது ரீசெண்டா தான் அந்த போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ தான் இந்த நியூஸ் வெளியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு ஒரு ஆனரபிள் மென்ஷன் கொடுக்கணும். இந்த ஸ்பின்னர்ஸ்ல 2 பேர், ஒன்னு வந்துட்டு அமித் மிஸ்ரா, இன்னொன்னு வந்துட்டு பியூஷ் சாவ்லா. ஆமா நானும் ஆக்சுவலா பார்த்தேன். ஆக்சுவலா நான் 2 பேரையும் எடுக்க முடியல என்னால. எனக்கு இப்ப பாக்குற ஸ்டாட்ஸ் பியூஷ் சாவ்லா செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரான்டா ஐபிஎல்ல. ஆமா 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 அந்த ஆமா ஓ இல்ல அது அமித் மிஸ்ரா 3 வாட்டி இந்த ஹேட்ரிக் விக்கெட் எடுத்திருக்கான். கரெக்ட். சோ ஆனா இவங்க ரெண்டு அப்போ வந்து கிரிக்கெட் டாக்ஸ்னு ஒரு கார்டு ஒன்னு வரும். அந்த கார்டு எல்லாம் பண்றது அப்போ விப்பானு 45 ரூபாய் 100 ரூபான்னு சொல்லி பேக்கெட் விப்பானுங்க. கோல்டு பேக், சில்வர் பேக், நார்மல் பேக்னு. அதுல ஒரு நார்மல் பேக் வரும்போது ஹேட்ரிக் ஹீரோ அப்படின்னு ஒரு கார்டு இருக்கும். இவருது அமித் மிஸ்ரா. அது அமித் மிஸ்ரா. ஆமா ஒரு வாட்டி ரைசிங் சூப்பர் ஸ்டார்னு குர்ப்ரீத் மான் சிங் ஒருத்தர் இருப்பான்டா. குர்ப்ரீத் மான் சிங் பஞ்சாப் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். எங்க ஆடினாலாம் தெரியாது, கார்டுல பாத்துருக்காங்க. சொல்ல வந்தான் சொல்றான். அதான் இந்தியா ஏ கூட கேப்டன் பண்ணி பாத்துருக்கேன் குர்ப்ரீத் மான் சிங். அதான் இன்னொருத்தர் ஐயோ பேரு மறந்துச்சு தல. கேகேஆர்ல ஸ்பின்னர் ஸ்டைலா பவுலிங் போடுவான், லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். இக்பால் அப்துல்லாடா அவன் பேரு. இக்பால் அப்துல்லா. ஒரு 70 இருக்கும்னு நினைக்கிறேன் 2 சைடும். ஆமா ரைசிங் ஸ்டாரா இருந்தான் அவனும். அப்போ நான் இவங்க எல்லாம் ஆட் பண்ணல, மன்னிப்பு கேட்க வேண்டிய பிளேயர்ஸே ஒரு 3 ஐபிஎல் டீம் போடலாம் போல. இல்ல நீ ஆனா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும்னு நினைக்கிறேன்டா. ஆமா வேற வழி. மீ டு ஆர்சிபி ஃபேன்ஸ். ஐபிஎல் ஃபேன்ஸுக்கே பண்ணலாம்டா, ஒன்னும் தப்பு இல்ல. ஆக்சுவலா ரீசெண்டா அதே மாதிரி போய் சசிகுமார் கிட்ட பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அவன் அந்த மனுஷனுக்கு எப்படி டாக்டர் வேலையை விட்டுறாதீங்க. அந்த பஞ்ச் லைன் தான்டா. இது ஒரு தனி டிபேட்டா நம்ம வச்சுக்கலாம். நம்பர் 9 வந்துட்டு தி பெஸ்ட் பவர் பிளே பவுலர் இன் ஐபிஎல். ஐ திங்க் எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், புவனேஸ்வர் குமார். என்னோட நம்பர் 9 வந்து புவி. பாவம் ஆர்சிபி போயிட்டாரு, இப்ப திட்ட கூட முடியாது. ஆமா நானும் என்னோட 7-8 வந்து அப்படியே ஸ்பின் டியூவோ சொல்றதுக்காக நிறையனும் சஹலும் சொன்னேன். பட் சஹல் வில் பி மை 11. ஓகே ஃபைன். என்னோட 9ம் புவி தான். சஹல் ஓகே. நான் அதான் ஸ்பின் ட்ராக்குக்கும் நான் 2 பேஸ் தான் எடுத்துட்டு போறேன். பவுலிங் மேல ஹர்திக் வேற பிராவோ இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நான் மிடில் ஓவர் இல்ல இவங்க 2 பேரும் மாத்தி கொஞ்சம் மிடில் ஓவர் ஓட்டிட்டேன்னா ஃபைனலா பிராவோ வச்சு முடிச்சிடலாம். ஓப்பனிங் வந்து எனக்கு பும்ராவும் மலிங்காவும். இந்த 10-11 வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் லசித் மலிங்கா. ஸோ 2 மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் தான். ஐ திங்க் தே ஆர் லைக் சம் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர்ஸ் இன் வேர்ல்டு எல்லா ஃபார்மேட்ஸ்லயும். ஸோ அவங்க தான். என்னோட 10-11 வந்து மலிங்காவும் ஜஸ்பிரீத் பும்ரா. ஆக்சுவலா ஒரு டீம் போட்டேன் மலிங்கா இல்லாம, ஜஹீர் கான் பும்ரா அப்புறம் மேல. அந்த டீம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த டீம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் டன். ஸோ என்னோட பிளேயிங் 11 வந்து ஷிகர் தவான், கிறிஸ் கெயில், நம்பர் 3 கோலி, 4 வந்து சுரேஷ் ரெய்னா, 5 எம்எஸ்டி, 6 பிராவோ, 7 சுனில் நரேன், 8 சாஹல், 9 புவி, 10 ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் 11 வந்து லசித் மலிங்கா.
அண்ட் இதுல வந்துட்டு ஐ திங்க் தவானுக்கு நான் இன்னொரு ஆளா யோசிச்சது ஆக்சுவலி வந்து ரித்திமான் சாஹா. பல சீசன் வந்துட்டு ரொம்ப அண்டர் ரேட்டடாவே சென்னைக்கு மிடில் ஆர்டர்ல ஆடுவான் முன்னாடி. ஆமா. பட் ஐ திங்க் பஞ்சாப்க்கு இட் சூப்பர்ப்லி நினைக்கிறேன். ஃபைனல்ஸ்ல கூட ஸ்கோர் செஞ்சுரி இல்ல ஃபார் பஞ்சாப். ஐ திங்க் கொல்கட்டாவோட he deserves a mention. அண்ட் அதை பத்தி பேசும்போது அதே ஃபைனல்ல வின்னிங் நாக் அடிச்ச மனிஷ் பாண்டே. இப்போ நம்ம மனுஷ் பாண்டே. இப்போ நம்ம இருக்க லைக் இப்போ கலாய்ச்சாலும் மனிஷ் பாண்டேவை. பட் ஐ திங்க் ஃபார் ஆர்சிபி வேற அவ்வளவு யங்கா இருக்கும் போது அண்ட் ஆல்சோ கேகேஆருக்கு வந்துட்டு எஸ் பிளேட் சூப்பர்ப்லி. ஸோ ஹி டிசர்வ்ஸ் அ மென்ஷன். அண்ட் அண்ட் விக்கெட் சொல்றா மனிஷ் பாண்டே தான் he is the first இந்தியன் பேட்ஸ்மேன் டு ஹிட் a century in IPL நினைக்கிறேன். எப்பயோ பார்த்தது. அந்த டிராவிட் இருக்கும்போது, டிராவிட் கேப்டனா இருக்கும்போது அந்த ஸ்குவாட்ல டிராவிடோ கும்ப்ளேவோ 2 பேரும் விளையாடுவாங்க. ஆர்சிபி டெஸ்ட் டீம் 2008. ஆமா, அப்பவே வந்து மனிஷ் பாண்டே ஒரு செஞ்சுரி போடுவான். யங்கஸ்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹிட் செஞ்சுரி இன் IPL வந்து மனிஷ் பாண்டே. பிளேயர் வந்து பொலார்டு யோசிச்சேன். அது பிராவோ பொலார்டு ரெண்டுமே சேர்க்கலாம்னு யோசிச்சேன். பட் அப்படி சேர்த்தேன்னா கேல்ல மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலதான் ஐ திங்க் பொலார்டு ஹஸ் சம் ஆஃப் சீசன்ஸ் நினைக்கிறேன். பிராவோ மாதிரி கன்சிஸ்டன்டா இருந்தது இல்ல. ஸோ ஐ வென்ட் வித் பிராவோ. அண்ட் ஆஷன்னா அண்ட் ஜட்டுவை சேர்க்கணும்னு தான் யோசிச்சேன். பட் ஐ திங்க் சஹல் அண்ட் நரேன் மை பெட்டர் ஸ்பின்னர்ஸ். ஸோ அதனால ஐ வென்ட் வித் தம். என்னோட 11 வந்து ஓப்பனிங் பேர் வந்து ரோஹித் சர்மா ஆன் ஸ்ட்ரைக்கு, கிறிஸ் கெயில் நான் ஸ்ட்ரைக்கு. ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் கொஞ்சம் போரா தான் இருக்கும், பட் பரவாயில்ல. என்னோட நம்பர் 3 வந்து சுரேஷ் ரெய்னா, நம்பர் 4 ABD மிஸ்டர் IPL மிஸ்டர் 360. நம்பர் 5 கேப்டன் விக்கெட் கீப்பர் ஸ்ட்ராபெரி ஃபார்மர் மகேந்திர சிங் தோனி. நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா. நம்பர் 7 வந்து சுனில் நரேன், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஸ்பின் ஆல்ரவுண்டர். நம்பர் 8 வந்து யூசி, 9 பூவி, 10 மலிங்கா, 11 வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வெல் பேலன்ஸ்டா தான் இருக்கு. நான் எடுக்கணும்னு நினைச்சு மிஸ் பண்ண பிளேயர்னா ஃபர்ஸ்ட் வந்து திஸ் பிளேயர் ஆல்சோ ஹேஸ் வெரி குட் ரெக்கார்ட் ஃபார் RR as well as CSK. அண்ட் எனக்கு தெரிஞ்சு he always went under the radar also. நம்ம ஒரு கெயிலையோ ஒரு கோலியோ செலிப்ரேட் பண்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம என்னைக்குமே வாட்ஸனை செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஷேன் வாட்ஸனை அந்த பேட்டிங் ஸ்டைலு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலி நம்பர் 6ல ஃபிட் பண்ண முடியல, ஏன்னா டாப் ஆர்டரும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டாப் ஆர்டர்ல தான் ஆட வைக்க முடியும். ஸோ நான் மிஸ் பண்ண பிளேயர்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் நான் வாட்ஸன் தான் சொல்லுவேன். அப்புறம் வந்து டேவிட் வார்னர் என்னால் எங்கேயும் ஃபிட் பண்ண முடியல. அப்புறம் டிஜே பிராவோ, கைரன் பொலார்ட், ஆண்ட்ரே ரசல். அது அண்ட் ஆல்சோ சென்னை காட்டினதை கண்டிப்பா மறக்க முடியாது. ரத்தத்தோட ஃபைனல்ல வந்து நான்லாம் வெறுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் 10 பால் ஒரு ரன் கூட அடிக்கல வாட்சன். பால் பாம்பு மாதிரி இந்த பக்கமும் போகுது இந்த பக்கமும் போகுது, தொடவே இல்லை. நான்லாம் வெறுத்துட்டேன். என்னடா 10 பால் மாட்டல, 2 ஓவர் சாப்பிட்டாப்லன்னு. அதுக்கப்புறம் ஒரு நாக் ஒன்னு ஆடுவார் பாரு வாட்சனு, அப்பா அந்த சீசன்லாம் சரியான சீசன். ஐ வாண்ட் டு கிவ் அ ஷவுட் அவுட் டு அம்பத்தி ராயுடு. ஃப்ளோட்டராகவும் யூஸ் பண்ணலாம், கியர்ஸ் சேஞ்ச் பண்ணி ஆடலாம். எனக்கு தெரிஞ்சு இஸ் எ வெரி அண்டர் ரேட்டட் பிளேயர். இன்டர்நேஷனல்ல இனஃப் சான்சஸ் கிடைக்காம வேஸ்டான பிளேயர்னு கூட சொல்லுவேன். ஐயோ, நம்ம டீம் பிளேயர் அவர் கலாய்க்க கூடாது. அண்ட் ஐ திங்க் இப்போ சென்னை 5 times சாம்பியன்ஸ் அண்ட் மும்பை 5 times சாம்பியன்ஸ். அந்த 5 times ரீச் ஆகிறதுக்கு அம்பத்தி ராயுடு இல்லாம 2 டீமுமே பண்ணிருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். வெரி வைட்டல் பிளேயர் 2 டீமுக்கு. கரண் சர்மா கூட ஆர்சிபில என்ன இருந்தா போன வருஷம் ஆர்சிபி தானே. சரி, அடிக்க கூடாது இப்பவே இவ்வளவு போட்டு. எனக்கு இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான், யூசுப் பட்டான். அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஆப்வியஸ்லி இதை பீப்புள் பார்த்தாங்கன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. டக்குன்னு ஞாபகம் வர்றது IPLனா இவங்க தான். அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ சீசன்ஸ்ல ட்ரெமெண்டஸ் ஹிட்டிங் பவரோட அந்த சூப்பர் ஓவர்ல எல்லாம் போட்டு டம் டம்னு பிரிப்பாப்ல யூசுப் பட்டான் ராஜஸ்தானுக்கு, மறக்கவே மாட்டேன். அப்புறம் ஐயோ இந்த பிளேயரை சொல்லியே ஆகணும். ஆப்வியஸ்லி எஸ் புவர் IPL ரெக்கார்ட்
கன்சிடரிங் தி அதர் பிளேயர்ஸ் பிக்டு. நான் எல்லாருக்கும் நம்ம இந்தியன் சில்ட்ரன் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட்ல நான் வந்து இந்தியா கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும்ல. நான் வந்து எனக்கு வந்து 2007லயே அந்த ஆசை வந்துடுச்சு. அதுக்கு பிரைம் ரீசன் வந்து ஒரே பிளேயர் தான். 6 பால் 6 6 போட்டு பிராட பிரிப்பான் ஒருத்தன். அவன் அந்த சீன் வந்து இன்னி வரைக்கும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. சவுத் ஆப்பிரிக்கால நடக்கும் அந்த T20 வேர்ல்டு கப்பு. பிளிண்ட் ஆஃப் பம்புக்கு வருவான். இந்த ஃபிஸ்ட் பம்ப் வந்து டோனிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் பேச்சுவார்த்தைக்கு போவான். ஆமா, போயிட்டு வந்துட்டு பிராடு போடுற ஒவ்வொரு பாலும் பறக்கும். எனக்கு தெரிஞ்சு ஸ்டேடியம்ல வந்து அந்த பேட்ஸ்மேனுக்கு அந்த விக்கெட் கீப்பர் பின்னாடி மட்டும்தான் ரன் அடிக்கல அந்த 6 பால்ல. எல்லா கிரவுண்டும் எல்லா ரீஜனுமே யாரோ கேட்ச் விடுவான்டா அந்த மேட்ச். இவன் போட்டு அவன் கேட்ச் டிராப் பண்ணுவான். சோ அப்ப ஏதோ சண்டை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இவன் ஓவர்ல யாரோ அடிச்சிருப்பான் போட்டு, அதனாலதான் இவன் திருப்பி வந்து அடிப்பான். வெறித்தனமான மேட்ச் அதெல்லாம். அந்த மேட்ச்ல தான் எனக்கு தெரிஞ்சு 12 பால்ல 50 அடிச்சது யுவராஜ். இன்னி வரைக்கும் அந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணல. எனக்குலாம் கிரிக்கெட் பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு ஒரு உண்மையான காரணமே யுவராஜ் தான். 2011 சொல்லவே தேவையில்ல, மேன் ஆஃப் த சீரீஸ் ஓடிஐ வேர்ல்டு கப்லயும். ஆனா அவர் என்னால ஐபிஎல் ஒரு T20 சீரீஸ்ல என்னால யுவராஜ் ஃபிட் இன் பண்ண முடியலன்றது ஒரு பெரிய சோகம் தான். பட் ஸ்டில் கன்சிடரிங் ஐபிஎல் he has always been a disaster. காஸ்ட்லியா வாங்கி ஒன்னும் ஸ்கோர் பண்ணாம போயிடுவாப்ல. என் டீம் வந்து வார்னர், கோலி, ரெய்னா, ஏபிடி, தோனி, பிராவோ, ஹர்திக், ஹர்பஜன், அடுத்தது வந்து சஹால், அப்புறம் மலிங்கா, பும்ரா. நான் இதுல ஃபிட் இன் பண்ண நினைச்ச பிளேயர்ஸ் வந்து ஜாக் கேலிஸ், நரேன், ஜட்டு, அஸ்வின், அப்புறம் வந்து ரசில். எனக்கு நரேன் நான் கொண்டு வந்திருப்பேன், ஆனா எனக்கு தெரியல. நான் எனக்கு அந்த ஃபாரினர்ஸ்லாம் 4 பேர் வந்துட்டாங்க ஆல்ரெடி. அதனால கொண்டு நான் அதுதான் ஒரு டைம் வந்து இவனை கொண்டு வந்து ஜஹீர் கான் கொண்டு வந்து மலிங்கா தூக்கிட்டு இவனை அங்க போட்டேன். டோட்டல் லைன் மாறிச்சு எனக்கு. அதனாலதான் நான் நரேன் கொண்டு வரல. பட் எனக்கும் நரேன் கொண்டு வரல. பத்ரிநாத். ஐயோ ஆமாண்டா, செம்ம மிடில் ஆர்டர் அவன். ஆக்சுவலா செம்ம ஒரு மாதிரி தொட்டு 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 அப்படி ஆடும். சேவாக் இல்லடா, சேவாங்கனே மைண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுடா. அந்த செமிஃபைனல் செஞ்சுரி தான்டா ஞாபகம் வந்துச்சு எனக்கு. 127 நினைக்கிறேன். ஆமா அந்த எனக்கு செமிஃபைனல்ஸ் ஞாபகம் வந்தா உடனே ரெய்னா நாக் ஞாபகம் வந்துரும். ரெய்னா ஞாபகம் வந்தா எனக்கு மெக்கலமோ ஞாபகம் வந்துரும். மறக்க மாட்டேன்டா அவனை. சரியான அடிடா அப்பா. இன்னும் அதை யாரும் பீட் பண்ண நினைக்கிறேன் அந்த 87. எனக்கு அந்த அதுக்கப்புறம் அவர் அந்த செட் பண்ணிட்டு போனாரானா, அதுக்கப்புறமா ஜெயிச்சிருக்கலாம்டா, சொதப்பிட்டோம்டா. அதுதான்டா ப்ராப்ளம். அவுட் ஆனது ப்ராப்ளம் இல்ல. 220 என்னமோ அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு சொல்லுவா, தலையும் வந்து மொக்க பண்ணாரு அன்னைக்கு. ஆமா கரெக்ட் தான். நிறைய பால் அடிச்சு 220 சம்திங் அடிக்கணும். 100 from 6 ஓவர்ஸ்னா 14 ஓவர்ஸ்ல 120 ரீச்சபிள் தான். நிஜமா ரீச்சபிள். அப்போ ஃபேப்லாம் கூட மிடில் ஆர்டர்ல ஆடுவான்டா. சரி, ஆனாது அது ஒரு முடிஞ்சு போன சீசன். இது சொன்னதுக்கு அப்புறம் நியூசிலாண்டோட ஆடின செமிஃபைனல்ஸ் ஏற்கனவே அடிக்கிறானுங்க. அதுல தலை மேல ப்ராப்ளமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் 3 பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தன் கேள்வி கேக்குறானா? சர்மா அல்ல, ராகுல் அல்ல, சர்மா தலை தினேஷ் கார்த்திக் ஒரு டெஸ்ட் நாக்கு ஆடிட்டு போவான்டா. நான் திடீர்னு ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கேன், என்னடா இந்த ஒயிட் போடாம டெஸ்ட் ஆடுறாங்கன்னு பார்த்தா 18 பாலுக்கு ஒரு ரன் கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா அப்புறமா ஆக்சிடென்ட் பண்ணப்ப கேட்ச் பிடிச்சிருவாங்க. செம்ம கேட்ச் பறந்து பிடிப்பாங்க. ஆக்சுவலி அந்த செமிஃபைனல் பத்தி பேசணும்னா எனக்கு தெரிஞ்சு 2 ப்ராப்ளம் தான். ஒன்னு வந்து என்னன்னா டாப் ஆர்டர் அடிக்கல, இன்னொன்னு வந்து டோனி ஷுட் ஹவ் கம் அஹெட் ஆஃப் பண்ட். கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு பண்ட் கூட ஓகே தான், பாண்டியாக்கு முன்னாடியாச்சும் வந்திருக்கலாம் டோனி. ஆனா என்ன, நல்லா ரீசெண்டா நியூசிலாந்து கிரிக்கெட் ரீல் பாத்துட்டு இருந்தேன்டா. அவங்க இப்ப ரீசெண்டா இங்கிலாந்து ஆடுறதுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா, கீழே போட்டிருக்காங்க MS Dhoni the only player to play for both India and New Zealand போட்டு. ஒத்துக்கிறேன், அதுல 2 பால் ஆக்சுவலா பனிஷ் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு நல்ல ஸ்லாட்ல ஒண்ணு வரும்,
அது தெரிஞ்சு இன்னொன்னு அவுட் சைட் ஆஃப் ஒன்னு வரும். மத்தபடி எனக்கு தெரிஞ்சு தோனி எல்லாம் குறை சொல்லவே முடியாது அந்த மேட்ச்ல. அது அந்த இருந்த இதுக்கு தேவைடா. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் அப்படிதான் போய் ஆகணும். பண்ணிருக்க ஆமா. முடிஞ்சிருக்காது. அகைன் ரன் அவுட் ஞாபகம் வந்துச்சு. ரெய்னா ரன் அவுட், தோனி ரன் அவுட் அப்படி. அண்ட் இது பேசும்போது ஜடேஜாவை சொல்லி ஆனோம்டா. அந்த இதுவும் சரி, 10 ஆஃப் 2வும் சரி, ஆமா. அதுக்காகவே இன்னும் 18 கோடி கொடுத்து வச்சிருக்கோம். ரிட்டையர் ஆன பிளேயருக்கு 18 கோடி கொடுத்த ஒரே டீம் நம்ம நினைக்கிறேன். அது நம்ம லெகசியை ஃபாலோ பண்றதுக்கு. ஆமா, கோலி ரோஹித்தோட நைஸா சேர்ந்து ரிட்டையர் ஆயிட்டு அவரும் லெஜெண்ட் ஆயிட்டாரு. விஜய் சங்கர் ஃபேன்ஸ் பேஜ்ல இருக்கு, கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா இது அவ்வளவு இதே கேள்வியை கேக்குறாங்க. நிஜமாலே இவருக்கு ஃபேன் பேஜ் அசோசியேஷன் வச்சிருக்காங்களா அப்படின்னு. பட் அந்த ஜிடிக்கு ஒரு சீசன் பிக் பாஸ்ல இருக்க சாச்சனாக்கு நிறைய ஃபேன் பேஜ் இருக்குடா. விஜய் சங்கர் வச்சுக்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா எலிமினேட் ஆக மாட்டேங்கிறா. இப்ப வீட்டுல அதான் பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டாடி இருக்காங்கல்ல, சைனாலதான் என்னமோ ஓடிச்சு போல 100 கோடி என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க அந்த படம். சொல்றாங்க உண்மையா? அது சைனால நல்லா நிறைய தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. அவனுக்கு ஏதோ அந்த ஃபேன் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்கடா அதுக்கு சைனால. ஓ, அங்க தங்கல் தான் இது வரைக்கும் பயங்கரமா ஓடின படமும். சீட் ஓடிச்சு போல தங்கல். இங்கே இந்தியாலே செம்ம 1000 crores என்னமோல தங்கல். 2000 crores அடிச்ச ஒரே இந்தியன் மூவி வந்து தங்கல் தான். கங்கு நான் பாக்கலடா. நீங்க ரெண்டு பேரும் பாத்துட்டீங்களா? நான் பாக்கல. இன்னும் பாக்கல. ஐயா பார்க்கவே மாட்டேன். நான் கங்குவா பாத்து பத்ரா. நீங்க மிஸ் ஒரு மீம் ஒன்னு அம்ச ஞாபகம் இருக்கா? எதுடா? ஐயர் 26 கோடி, பண்ட் 27 கோடி, ஓரத்துல இருந்து ஒருத்த கத்தோம் கங்குவா 2000 கோடி. ஐபிஎல் ஆல் டைம் 11 வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு இந்த சேனல்ல லைக் ஃபாலோ பண்ணி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா நான் கம்பல்லாம் பண்ணல. பார்த்துட்டு இருக்க 4 பேர்கிட்ட பேசுறேன் நான். ஸோ ஃபியூச்சர்ல இதே மாதிரி கிரிக்கெட் சம்பந்தமாவோ ஆர் ஈவன் கிரிக்கெட் இல்லாமலோ எனி என்டர்டெய்னிங்கா சம்பந்தமாவோ வந்துட்டு வில் ட்ரை அண்ட் புட் வீடியோஸ். ஸோ வில் சி ஹவ் இட் கோஸ். ஸோ வில் சைன் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ.